எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பப்பாளி காய் வச்சு ரசம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல்ல 30 விதமான ரசம் போட்டுட்ருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். பப்பாளி காய் ரசம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 2வது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ப்ளெயினா ரசம் வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாரி வித்தியாசமா காயெல்லாம் வச்சு ரசம் பண்ணும்போது, நமக்கு அந்த ரசத்துக்கு வந்து மதிப்பு கூட்டுற மாரி இருக்கும் நமக்கு. ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி. பப்பாளினாலே உங்களுக்கு தெரியும், பப்பாளி பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஜீரணசக்தி இன்க்ரீஸ் பண்ணும். குடல்ல இருக்கிற புழு, நாடா புழு, அந்த குட்டி புழு எல்லாமே வெளியேத்தும். நமக்கு நெறைய பிளட்டு ஊரும். ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்மள எப்பயுமே ரொம்ப யங்கா வச்சிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கும். அப்புறம் வந்து அயர்ன் சக்தி ஜாஸ்தி இருக்கு. அதனால பப்பாளி பழமாவும் யூஸ் பண்ணலாம், காயாவும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு நாள் சாப்பாடுல கண்டிப்பா பப்பாளி காயாவும் யூஸ் பண்ணலாம், பழமாவும் யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த மாரி ஃபார்ம்ல செஞ்சு சாப்பிடலாம். பப்பாளி காய கட் பண்ணி அப்படியே போடலாம், திருகியும் போடலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டா பாயில் பண்ணி எடுத்து மிக்ஸியில அடிச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் யூசுவலா வைக்கிற ரசம் மாதிரி 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு, பூண்டு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு, புளி, தக்காளி போட்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டு, நம்மளுடைய ரசப்பொடி போட்டு மிளகு, ஜீரகம், இதுக்கு கொஞ்சமாக திக்னஸ்க்காக நான் வந்து பருப்பு, ஒரு சிறுபருப்பு வேக வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன், நான் வந்து அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக லெமன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுனா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு எடுக்கணும். சூப்பரான பப்பாளி ரசம். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறைய வரும். ஆரோக்கியமாக சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம், இயற்கையுடன் இணைந்து இருப்போம். நம்ம அடுத்த ஒரு ரசம் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.